Welcome to Joe's Max Gallery. இப்போ நம்ம 11th standard max exercise 2.9ல sum number 1 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Resolve into partial fraction. So given question partial fraction பண்ணி எழுதணும். இந்த question நீங்க காப்பி பண்ணிருக்கேன். இங்க denominator பாருங்க x square minus a square கொடுத்திருக்காங்க. So இது என்ன ஃபார்முலா a square minus b square. So இதோட ஃபார்முலா என்னது a plus b into a minus b. a பிளேஸில் எக்ஸும் b பிளேஸில் ஏயும் இருக்குது. ஸோ இங்கே எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் பி அப்படின்ற வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ நான் 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறேன். அதாவது இங்கே ஏ டிவைடட் பை எக்ஸோட பவர் 1 இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்கிறதுனால ரெண்டுமே லீனியர் ஃபார்மில் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி ரெண்டு டேர்மையும் நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நான் டினாமினேட்டரில் ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி எழுதிக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ இந்த ஏ டேர்ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏயோ மைனஸ் ஏயோட என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ மிடில் இருக்கிற சைன் அப்படியே எழுதிட்டு இந்த பி டேர்ம் இந்த டேர்மோட டினாமினேட்டரோட மல்டிபிள் ஆகும். ஸோ b into x plus a. ஓகே இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் தான். கண்டிப்பாக நியூமரேட்டர்ஸும் எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா மிடில் நம்ம ஈக்குவல் டு சைன் தானே போட்டிருக்கோம். ஸோ நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் நியூமரேட்டர்ஸை. ஸோ இதில் ஈக்குவேட்டிங் த நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஓகேவா நியூமரேட்டர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது 1 equal to a into x minus a plus b into x plus a கொஸ்டினில் இருக்குது. இப்போது இந்த பிளேஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை எக்ஸ் பிளேஸில் ஏதாவது ஒரு வேல்யூஸை காப்பி பண்ணிவிட்டு a and b வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ண a and b வேல்யூஸை இங்கே காப்பி பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா இப்போ நம்ம a பிளேஸ் எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா இங்கே x மைனஸ் a இருக்கா. ஸோ x ஈக்குவல் டு இதோட நெகட்டிவ் ஃபார்ம் ப்ளஸ் a. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. ப்ளஸ் ஏயோட நெகட்டிவ் ஃபார்ம் மைனஸ் ஏ. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ற டவுட்டே இல்லை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நான் ப்ளஸ் ஏ காப்பி பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோ ப்ராப்ளம் அப்படியே கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, அது கண்டினியூ ஆகும். இங்கே ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ இன்ட்டு ஸ்மால் ஏ மைனஸ் ஸ்மால் ஏனா ஜீரோவாக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு இதில் ஏ காப்பி பண்ணும்போது ஏ ப்ளஸ் ஏன்னு ஆன்சர் இருக்கும். ஸோ இங்கே a into 0 0 plus b into a plus ஏனா 2 times a இருக்குது. ஸோ b into 2a. ஸோ நான் இந்த டேர்ம் எங்கே எழுதிக்கிறேன் b into 2a equal to இந்த 1 இங்கே ஆப்போசிட் சைட் வந்துடும். இந்த 0 ப்ளஸ் அப்படின்றதுனால இந்த 0 டேர்மே நான் விட்டுட்டேன். சரியா இப்போ b into 2a equal to 1. ஸோ b equal to 1 by 2a. இப்போ b யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இன்னும் a யோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ செலக்ட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் 1 அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். கேபிட்டல் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் இந்த மைனஸ் ஏ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஏ இருக்குது ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஆன்சர் என்னவா மாறிடும் டேரெக்டாக கூட நீ எழுதிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணாலே இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக இதை 0ன்னு எழுதிட்டு இதை விட்டுடலாம். ஸோ இது 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரெண்டுமே மைனஸ் ஏன்னு இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது மைனஸ் 2ஏன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இந்த டேர்ம் தான் 0 ஆகிடுமே 0. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மைனஸ் 2a அப்படின்ற டேர்ம் வந்து ஏயோட மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ டினாமினேட்டர்லையும் மைனஸ் 2ஏன்னு தான் எழுதணும். ஸோ a ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2a. ஏன்னா எப்போவுமே நமக்கு டினாமினேட்டரில் நெகட்டிவ் சிம்பிள் வரக்கூடாது. ஸோ இதை நியூமரேட்டரில் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம a அண்ட் பியோட வேல்யூஸ் என்ன பண்ணியாச்சு ஃபைன் பண்ணியாச்சு. ஃபைன் பண்ண வேல்யூஸை இந்த பிளேஸில் காப்பி பண்ணிக்கலாம். இது என்ன பிளேஸ் இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் இருக்கிறதா மீனிங் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த கொஸ்டினை நான் இதில் காப்பி பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கிறேன். சப்ஸ்டியூட் a equal to minus 1 by 2a plus b and b equal to
1/2a in 1. இந்த ஈக்குவேஷனை 1 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளேஸில் இந்த ஏ பிளேஸில் 1/2a நெகட்டிவில் இருக்குது. ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை 2a. அப்படியே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏன்ற டேர்மை டினாமினேட்டரில் இங்கே மல்டிப்பிளில் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஓகேவா. தென் ப்ளஸ் பி என்று பி பிளேஸில் 1/2a இருக்குது. இந்த பி பிளேஸில் 1 டிவைடட் பை 2a என்று இந்த டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. அந்த எக்ஸ் மைனஸ் ஏ இந்த பிளேஸில் காப்பி பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அவர் ரெஸ்பெக்டிவ் ஆன்சர். ஆனால் கொஸ்டினில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸில் இருக்குது, செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆன்சரை இப்படியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பாசிட்டிவ் டேர்மை ஸ்டார்டிங்லேயும் நெகட்டிவ் டேர்மை செகண்டும் எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது இந்த டேர்ம் 1 டிவைடட் பை 2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு சேஞ்ச் ஆகிடும். இந்த டேர்ம் இங்கே வரும்போது மைனஸ் மிடில் எழுதிக்கலாம். எழுதிட்டு 1 டிவைடட் பை 2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல்.